நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இந்த மாதத்துடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். இன்னைக்கு நமக்கு பரிசுத்த அலங்காரத்தை தந்துள்ளிய தேவனுடைய மகத்துவத்தை குறித்து பார்க்க போறோம். அதை குறிப்பா 2 வெவ்வேறு வசனங்களின் பகுதியின் மூலமாக பார்க்க போறோம். அது பழைய ஏற்பாடு மற்றும் புதிய ஏற்பாடு புஸ்தகத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த பகுதிகளானது எண்ணாகமம் 20வது அதிகாரம் 8வது வசனம், 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 4வது வசனம், நம்பர்ஸ் சாப்டர் 20 verse 8, 1 Corinthians chapter 10 verse 4. முதலாவது எண்ணாகமம் 20வது அதிகாரம் 8வது வசனத்துல நாம் எடுக்க போகிற பகுதி, கன்மலையை பார்த்து பேசுங்கள். இந்த பகுதியில கர்த்தர் தாமே மோசேயை தன்னுடைய கோலை எடுத்துக்கொண்டு அவருடைய சகோதரனோடு கூட இஸ்ரவேல் சபை அனைவரையும் கூட்டி சேர்த்து கன்மலையை பார்த்து பேசும்படியா சொல்றாரு. எதற்காக? அங்கிருந்து தண்ணீர் புறப்பட்டு வந்து அந்த ஜனங்களுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக. இந்த சம்பவத்தையே புதிய ஏற்பாட்டு பகுதியில பவுலடியார் தன்னுடைய நிருபத்துல விளக்குகிறாரு. அதையே 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 4வது வசனத்துடைய பகுதியில பார்க்க போறோம். அந்த கன்மலை கிறிஸ்துவே. கிறிஸ்து தாமே அந்த கன்மலையாக இருக்கிறாருங்கிறத இந்த பகுதி நமக்கு தெளிவாக காண்பிக்குது. முக்கியமா அந்த வசனம் முழுவதையும் எடுத்துக்கொண்டோம்னா, எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தாங்க. எப்படின்னா, அவர்களோட கூட சென்ற ஞான கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள்னு சொல்லப்பட்டு அந்த கன்மலை கிறிஸ்துவேன்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்தபடியாக கன்மலையாக என்றென்றைக்கும் தேவனுடைய ஜனங்களோடு இருப்பது கிறிஸ்து என்பதை இந்த பகுதி நமக்கு தெளிவா விளக்குது. தேவன் தாமே கன்மலையா இருக்கிறாருங்கிறத முக்கியமா 1 பேதுரு 2வது அதிகாரம் 7வது வசனத்துல, ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது, கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூலைக்கல்லாகிய அந்த கல் இடறுதற்கேதுவான கல்லும் விழுதற்கேதுவான கன்மலையும் ஆயிற்று. இந்தபடி நம்முடைய கன்மலையாக இருப்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர்தான் என்றென்றைக்கும் அசைக்க முடியாத உறுதியா இருக்கிற கன்மலையா இருக்கிறாரு. இந்த கன்மலைங்கிற வார்த்தைக்கு அசைக்க முடியாத உறுதியான கற்பாறைங்கிற அர்த்தமே வரும். அப்படியான என்றென்றைக்கும் சார்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையான தெய்வத்தை நாம கொண்டிருக்கிறோம். அவரை நாம பற்றி பிடித்து கொள்ளும் போது அவர் நமக்கு ஜீவ தண்ணீரை கொடுப்பாரு. அந்த தண்ணீர் நம்மை போஷிக்கிற விதமாக இருக்கும், நம்மை பரிசுத்தப்படுத்துகிற விதமாக இருக்கும். நாம பார்த்த எண்ணாகமம் 20வது அதிகாரத்துல அது மேரிபாவின் தண்ணீர்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அதற்கு காரணம் அந்த ஜனங்கள் செய்த வாக்குவாதம் மாத்திரம் இல்ல, அங்க தேவனுடைய பரிசுத்தமும் விளங்கினதுனால. அப்படியான பரிசுத்தம் கிறிஸ்துவிலிருந்தே நமக்கு கிடைக்கப்பெறுது. கிறிஸ்து என்னும் கன்மலையை பார்த்து பேசுகிறவர்களாக நாம ஒவ்வொருவருமே காணப்படணும். அவர் தாமே நம்மை பாதுகாக்க கூடியவர். தேவன் மோசேக்கு தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தும் போது அவரை கன்மலையின் வெடிப்புல வச்சு பாதுகாக்கிறார் இல்லையா? அந்த கன்மலையின் வெடிப்பாகவும் கிறிஸ்துவே இருக்கிறாரு. அப்படியாகவே தேவனுடைய கோபாக்கினை நம்மேல் மூளாதபடி நாம கிறிஸ்து என்னும் கன்மலையின் வெடிப்புக்குள்ளார பாதுகாக்கப்படுறோம். அப்படியாக பாதுகாக்கப்பட்டு நாம பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடையணுங்கிறது தேவனுடைய சித்தமா இருக்கு. அப்படியான கன்மலையாகிய கிறிஸ்துவை பார்த்து நாம ஒவ்வொரு நாளும் பேசணும். அவரிடத்திலிருந்து வருகிற ஜீவ தண்ணீரால பரிசுத்தப்படணும். அப்படியான வாழ்க்கை வாழ்வதற்கே நாம அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய கன்மலையாகிய கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டிருக்கிறாரு. இப்ப நாம பார்த்த எண்ணாகமம் பகுதியில தேவன் மோசேய கன்மலையை பார்த்து பேச சொல்றாரு. ஆனா அதற்கு மாறாக அவர் அதை அடிக்கிறாரு. அப்படியாக அடித்ததுனால்தான் அவர் கானானுக்குள்ளார பிரவேசிக்க முடியாம போகுது. அவர் இத கோபத்துல மாத்திரம் செய்யல. இதற்கு முன்பாக யாத்ராகமம் 17வது அதிகாரம் 6வது வசனத்துல கர்த்தர் கன்மலைய அடிக்கும்படியாக உத்தரவு கொடுக்கிறாரு. அப்படி அடித்த போது அதுல இருந்து தண்ணீர் புறப்பட்டது. ஆனா எண்ணாகமத்துல கன்மலைய பார்த்து பேச சொல்றாரு. அதற்கு மாறாக மோசே அதை அடிச்சிடுறாரு. இந்தபடியாக நம்முடைய கன்மலையாகிய கிறிஸ்துவும் தேவனால அடிக்கப்படும்படியாக ஒரு முறை ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்காரு. அப்படியாக அடிக்கப்பட்ட போது அவரிடத்திலிருந்து ஜீவ தண்ணீரானது புறப்பட்டது. அதனால நாம் எல்லாரும் பரிசுத்தப்படுத்தப்பட்டோம். ஆனா அடுத்தபடியா தேவன் கன்மலையை பார்த்து பேச சொல்றாரு. ஆனா நாம் எல்லாரும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நமக்காக பாவங்களை சுமந்த தேவனை பற்றி கொண்டு பரிசுத்தமாகாம மறுபடியுமாக பாவத்துக்கு திரும்பும் போது மறுபடியும் கன்மலையை அடிக்கிறவர்களாக மாறுகிறோம். அப்படியாக அடிக்கும் போது நாமும் கானானுக்குள்ளார பிரவேசிக்கிற வாய்ப்பை இழந்து போகிறவர்களாக இருக்கிறோம். அப்படி நாம ஒரு நாள் இருக்கக்கூடாதுங்கிறத தேவன் எதிர்பார்க்கிறாரு.
நாம நம்முடைய கண்மலையாகிய இயேசு கிறிஸ்துவினால பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கோம். அப்படியாக பரிசுத்தப்படுத்தப்பட்டது அவரை ஒரு முறை அடித்ததுனால. அப்படி அடிக்கப்பட்ட கிறிஸ்துவ மறுபடியும் நாம பாவத்திற்குள்ளார போகும்போது அடிக்கிறோங்கத நினைவு கூறணும். அந்தபடியாக நம்முடைய கண்மலையை மறுபடியுமாக அடிக்கலாமா? பரம கானானுக்குள்ளார பிரவேசிக்கிற வாய்ப்பை இழந்து போகலாமா? இப்படி ஒரு நாள் இருக்கக்கூடாது. நம்முடைய கண்மலையாகிய கிறிஸ்துவை சார்ந்து கொண்டு அவரிடத்துல பேசுபவர்களாக, அவரோடு ஐக்கியப்படுபவர்களாக, அவருடைய சாயலாய் மாறுபவர்களாக காணப்படணும். அந்தபடியாக இருப்பதற்கே தேவன் நம்மை அழைத்திருக்கிறாரு. எபிரேயர் 3வது அதிகாரம் 1 வசனம் அழகா சொல்லுது, இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ கவனித்து பார்த்து அவரை பின்பற்றுகிறவர்களாக இருக்கணும். அப்படியாகவே நாம கண்மலையின் வெடிப்புக்குள்ளார வைத்து பாதுகாக்கப்பட முடியும். அந்தபடி நம்முடைய கண்மலையாகிய கிறிஸ்துவை பார்த்து பேசும்போது நமக்கு ஜீவ தண்ணீர் கொடுக்கப்படுது. நாமும் ஜீவ வார்த்தையாக மாறுகிறோம். அப்படியாக பரிசுத்தப்படுகிறோம். இப்படியான பரிசுத்தத்தில் நாம நிலைநிற்கிறோங்கிறதுக்காகவே இந்த பகுதிகளும் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு. இதை உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து நம்முடைய கண்மலையாகிய கிறிஸ்துவை பற்றி கொண்டு பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளையில நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, எங்கள் கண்மலையாகிய கிறிஸ்துவே, எங்களுக்காக அடிக்கப்பட்டவரே, நாங்க உம்மிடத்துல பேசும்போது ஜீவ தண்ணீரை தேவரீர் எங்களுக்கு அருளி செய்து எங்களை பரிசுத்தப்படுத்தி எங்களையும் உம்முடைய சாயலாக மாற்றுவீங்கிறத இந்த பகுதிகள் மூலமா எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. அப்படியான பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாக நாங்க காணப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. ஆம் தகப்பனே, நீரே எங்களை போஷிக்கும் ஞான கண்மலை என்பதை உணர்ந்து கொண்டு உம்மை நோக்கி பார்த்த பரிசுத்தமடைய தேவரீர் எங்களை நடத்தி அருளுங்க. அப்படியே நீங்க நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி, மகிமை, கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.